أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله ولو على أنفسكم أو الوالدين والأقربين إن يكن غنيا أو فقيرا فالله أولى بهما فلا تتبعوا الهوى أن تعدلوا وإن تلووا أو تعرضوا فإن الله كان بما تعملون خبيرا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 343வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்து நிசாவினுடைய 131, 32, 33, 34 4 வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது தக்வாவோட வாழ்றதுன்னு சொன்னா அல்லாஹு தஆலா தக்வாவோட வாழ்றது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கும் தக்வாவோட வாழணும் தான் என்ன செஞ்சிருக்கிறோம், நாம சொல்லி இருக்கிறோம். வானமும் பூமியும் எம்ம வசத்துல தான் இருக்குது. வலில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானமும் பூமியும் நம்மளுடைய கையில தான் இருக்குது. நாம நினைச்சோம்னா கொடுக்கவும் செய்வோம், நாம நினைச்சோம்னா கொடுக்காமலும் என்ன செய்வோம் இருப்போம். அதிகாரம் யார் கையில் இருக்குது? என் கையில் இருக்குது. என் கையில் இருக்கிற அந்த அதிகாரத்தினுடைய விஷயத்துல நீங்க கவனக்குறைவாக தக்வாவ் இல்லாத வாழ்க்கை வாழாதீங்கன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிச்சான். தக்வாவோட வாழுங்கன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா வானமும் பூமியும் என் கையில் இருக்குன்னு சொன்னான். அதற்கு அடுத்த வசனத்துல சொல்றான் வானமும் பூமியும் என் கையில் இருக்குது. வலில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானமும் பூமியும் அதனுடைய வஸ்துக்களும் என்னுடைய அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வகான அல்லாஹு கனியன் ஹமீதான், அல்லாஹு தஆலா தேவையற்றவனாக இருக்கிறான்னு சொன்னா. அல்லாஹ் தஆலா தேவையற்றவன்னா எப்படிங்க? நம்ம அமல் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நாம செய்யற அமலின் மூலமாக நாம தான் என்ன செய்யறாங்க, ஜெயம் பெற்றுக்கிறோம், நாம தான் வெற்றி பெற்றுக்கிறோம். ஒழிய நாம அமல் செஞ்சு அல்லாஹ்வுடைய கஜானாவை நிரப்பணுங்கிற அவசியம் என்ன செய்ய தேவையே இல்லை. அப்ப எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் தக்வாவோட வாழ்றதுதான் ஒரு மனுஷனுடைய மிக மிக முக்கியமானது, அடிப்படையானது. தக்வாவோட வாழ்றார் ஒரு மனுஷரு. அந்த தக்வாவுடைய வாழ்க்கைக்குண்டான நம்ம தக்வாவோட வாழ்ந்திருக்கோங்கிறது எப்ப தெரிஞ்சுக்க முடியுங்க? எப்பதான் தெரிய முடியும்? ஆமா, ரிசல்ட் வர்றப்பதான் என்ன செய்யும் நமக்கு தெரியும். நம்ம இவ்வளவு நாள தக்வாவோட வாழ்ந்திருக்கிறோமா இல்ல தக்வா இல்லாம வாழ்ந்திருக்கோமா எப்பதான் தெரியுங்க? பரீட்சை ரிசல்ட் தான் தெரியும். பரீட்சை ரிசல்ட் கூட ஒட்டி வச்சுட்டு அது வாட்டுக்கு இருக்கும், எவ்வளோ நாளைக்கு வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அல்லாஹ் கொடுக்குற அந்த ரிசல்ட்டு
ஒரு நிமிஷம் தான். நமக்கு உண்டான ரிசல்ட்டை நாம மட்டும்தான் பார்க்க முடியும், வேற யாரும் என்ன செய்ய முடியாதுங்க. எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்களா? அப்துல் காதர் பாஸா ஃபெயிலான்னு சொல்லிட்டு இது கூட படிச்சவங்க படிக்காதவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன செய்யலாம், வந்து பார்த்துக்கலாம் போகலாம். ஆனா நாம வாழ்க்கையில தக்வாவோட வாழ்ந்திருக்கிறோமா, பாஸ் ஆயிருக்கமா ஃபெயில் ஆயிருக்கமா, நமக்கும் அல்லாவுக்கு மட்டும்தான் கனெக்ஷன்டா. அப்ப எவ்வளவு அல்லாஹ் கிருபையாளனா நடந்திருக்கான் பாத்தீங்களா? நாம ஒண்ணு தெரிஞ்சா ஊருக்கே என்ன செய்வோம், சொல்லிடுவோம். அவரு சக்கராத்துல தான் இருப்பாரு, ஏதோ முடியாம தான் இருப்பாரு. ரொம்ப முடியலையாமாண்டா என்ன செய்வாரு, என்ன சொல்லிடுவாங்க, ஆஜியார் ரொம்ப முடியலையாமா, லேசா லேத உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கும், ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருப்பாங்க. என்னங்க கொஞ்சம் முடியாம இருக்காரு, பக்கத்துல இருக்கிறவர் என்ன சொல்லுவாருங்க, ரொம்ப முடியல. அப்படி செய்தி என்ன செய்யும், ரொம்ப நாள் கழிச்சு அவர் ரொம்ப அப்பவே முடியலன்னு சொன்னாங்க, இன்னமா இருக்கிறாருன்றோம். என்னங்க, அவர் அப்பவே முடியலன்னு சொன்னாங்க, அவர் இன்னமா இருக்கிறாருங்கிற கதையில என்ன செய்வாங்க, கொண்டு வந்து விட்டுருவாங்க. அவர் இன்னமும் ஹயாத்தோட என்ன செய்வார், இருப்பார். ஆனா நாம அரையும் குறையுமா தெரிஞ்சு வச்சுட்டு என்னென்னமோ சொல்றோம். ஆனா நம்மளுடைய முழு 75 வாழ்க்கையும் 50 வருஷ வாழ்க்கையும் அல்லாஹ்தான நமக்கு மட்டும்தான் என்ன காமிக்கிறாங்க, ரிசல்ட் என்னங்கிறத அல்லாஹ்தால சொல்றா. வேற யாருக்கு என்ன செய்யறது இல்லை, தெரியல. பக்கத்தில் இருக்கிற மனைவிக்கோ கூட இருக்கிற பிள்ளைகளுக்கோ யாருக்கு என்ன செய்யறது இல்லைங்க, அல்லாஹ் காமிச்சு கொடுக்கறது இல்லை. என்ன கண்டிஷன்ல இருக்கேங்கிறத அவர் சொன்னாதான் என்னங்க, அவர் சொன்னாதான் தெரியும். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹுடைய தகப்பனார் அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, வஃபாத் ஆகி போயிட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகி போன உடனே என்ன செஞ்சாங்க, தகப்பனார் வஃபாத் ஆகி போயிட்டாரு, தகப்பனார் வஃபாத் ஆகி போயிட்டாருங்கிற பெரிய கவலை என்ன செஞ்சிச்சு, ஏற்பட்டு போச்சு மகனுக்கு. பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்காங்க, தங்கச்சிலாம் இருக்குது, நிறைய கடன்லாம் இருக்குதுன்னு என்ன செஞ்சாங்க, ஒரு பக்கம் மகன் அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்கிட்ட சொன்னாங்களாமா, யாரு, மௌத்தா போன ஜாபிர் ரலியல்லாஹு அல்லாஹ்கிட்ட சொன்னாங்களாமா, யா அல்லாஹ், துனியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஷஹீதான மனுஷன் எவ்வளவு பெரிய அந்தஸ்து பெற்றிருக்கிறாங்கிறது தெரியாம இருக்கிறாங்க. என்னது தெரியாம இருக்கிறாங்க, என்னைய ஒரு தடவை உலகத்துக்கு அனுப்பு, அதை நான் சொல்றேன் இந்த சமூகத்திற்கு, நான் திரும்பவும் ஷஹீதாகி உன்னை வந்து பார்க்கிறேன்னு சொன்னாங்களாமா. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல சொல்ற வாசகம். அல்லாஹ் சொன்னானாமா, வந்ததா திரும்ப என்ன செய்ய முடியாது, போக முடியாது, நீங்க பேசுறத நான் என்ன செய்யறேன் சமூகத்துக்கு சொல்றேன்னு என்ன செஞ்சான். அல்லாஹ் தஆலா சொன்னானாமா, மனிதர்கள் ஷஹீதாகி போறவங்க மௌத்தாகல, பல் அஹ்யாவுன், அவங்க ஹயாத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு ரிஸ்க் கொடுத்துருக்கான்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. அப்ப அந்த நம்ம எப்படி இருக்கோங்கிறத அல்லாஹ் சொன்னாதான் தெரியும். அதனாலதான் அபு மன்சூர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கன்னு ஒரு வரலாற்று செய்தி சொன்னோம்ல, எப்பா இந்த பாதை ரொம்ப சாதாரணமான பாதை கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாதை. அந்த பாதையில நம்ம எப்படி நடந்து போகிறோம், எப்படி இருக்கிறோம்ங்கிறதுக்கு உண்டான முழு விவரமும் எப்பதான் தெரியும், மௌத்துல தான் தெரியும். அப்பேற்பட்ட அந்த மௌத்தினுடைய நேரத்துல சாலிஹான நிலையில கலிமா சொன்ன நிலையில அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல மௌத்தை கொடுத்துடணும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யும், அல்லாஹ் அந்த நசீபை நம்ம அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. சரி, நம்ம தக்வாவோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமாண்டா, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தக்வாவோட வாழ்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நேத்தை விட இன்னைக்கு கூடுதல் முயற்சி, இன்னையை விட நாளைக்கு கூடுதல் முயற்சி. அதனாலதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா நம்ம சொன்னாங்க, நேத்தைய விட என் வாழ்க்கையில இன்னைக்கு கொஞ்சம் தக்வா கூடலைன்னா அன்னைக்கு நான் நஷ்டவாளியா போயிட்டேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நான் நஷ்டவாளியா போயிட்டேன். நமக்கு அப்படி எதாவது தோணுதுங்களா? நமக்கு அந்த சிந்தனையே வர்றது இல்லையே. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, காலம் மாறி 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 என்ன செஞ்சிச்சுங்க, சூழ்நிலைகள் மாறி போச்சு, சூழ்நிலைகள் மாறி போயிடுச்சு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல என் சுன்னத்தை பின்பற்றவர் ஒருத்தர் தான் இருப்பார். என்னங்க, ஒருத்தர் தான் இருப்பார், அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்திலையும் கூட காலம் மாற மாற சூழ்நிலைகளும் மனித சமூகம் என்ன செஞ்சுட்டு இருக்க, மாறிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க தக்வாவோட வாழலைன்னு சொன்னா, நீ யுதுஹிபுக்கும் அய்யுஹன் நாசு வ யஅதி பி ஆஹரின், உங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு வேற ஒரு சமூகத்தை என்ன செய்வோம், நாம கொண்டு வருவோம்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். செய்யற தப்புக்கெல்லாம் எந்த சமூகமும் அழியலையே, நாம நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கிறோம்னா என்ன காரணம்? இன்னைக்கு இல்லைன்னா அஸ்ர்ல இல்லைன்னா என் அடியா மக்ரிப்ல திருந்திடுவாரு, மக்ரிப்ல இல்லைன்னா இஷாவில் என்ன செய்வாரு, திருந்திடுவாரு. காலையில இருந்து தப்பு செஞ்சிட்டாரு, இடது கையினுடைய மலக்க கேட்கிறாரு, தப்ப எழுதிட்டுமா, இருப்பா அடுத்த வக்துல தௌபா செய்யறாரான்னு பார்ப்போம். இஷா வரையும் ஆச்சு, ராத்திரி வரைக்கும் ஆச்சு, ராத்திரி கணக்கை க்ளோஸ் பண்ணணுங்க. இன்னைக்கு கணக்கு என்ன செய்யணும், கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம நைட்டு படுக்கிறோம். என்னங்க, நாம நம்ம கணக்கை க்ளோஸ் பண்றோமோ இல்லையா, நமக்கு உண்டான கணக்கு மலக்குகள் என்ன செய்யறாங்கங்க
டேலியாக தான் பார்த்துட்டு தான் முடிக்கிறாங்க அன்னைக்கு பொழுது முடிக்கிறப்ப தான் என்ன செய்வாங்க, அந்த நாளினுடைய மலக்கு போயிட்டு அடுத்த நாளுடைய மலக்கு என்ன செய்யறாரு, வர்றாரு. இப்ப என்னப்பா எழுதட்டுமா, ராத்திரி வரைக்கும் வந்தாச்சு, இவர் என்ன செய்யலாங்க, பாவம் இப்ப தேடவே இல்லை. அப்ப மலக்கு என்ன சொல்லுவாரு, ஒரு தப்புக்கு ஒன்றை மட்டும் எழுது, நீங்க மட்டும் ஒரு நன்மைக்கு 10 நன்மை எழுதுனீங்க, ஏன் கணக்கு வேற உங்க கணக்கு வேற. அப்ப அல்லாஹு தஆலா எவ்வளவு கிருபையாளனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு உண்டான முழு செய்தி என்ன செஞ்சோம், சென்ற வாரத்தினுடைய தஃப்சீலை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அல்லாஹ்கிட்ட துவா கேட்குற எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்கிட்ட இப்படி துவா செய்யுங்க, யா அல்லாஹ் நல்ல நிலையில நான் மௌத்தாகணுங்கிறது துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்மளுடைய எந்த அமலை கபூல் செய்கிறாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நாம் கொடுத்துருக்குறோம் நம்ம பெரிய கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் செஞ்ச சின்ன அமல் அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிருங்க, பிடிச்சி போயிடும். அந்த பிடிச்சி போனதை வச்சு அல்லாஹ் என்ன செய்வானுங்க, நம்மளைய சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போ அந்த உயர்வான நிலையில் மௌத்தாகிறதுக்கு உண்டான நசீப் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. புகாரி ஷெரீஃபை எழுதின புகாரி இமாம் எப்படி வஃபாத்தானாங்க தெரியுங்களா? ஷவ்வால் பெற 1 என்ன நாளுங்க, என்ன நாள்? ஈது பெருநாள். ஈது பெருநாள். மறுநாள் மௌத்தா போகிறதுக்கு உண்டான முழு சங்கதியும் புகாரி இமாமுக்கு என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. அல்லாஹ் அக்பர். எப்பேற்பட்ட மௌத்துங்க அது. அல்லாஹ் அக்பர். வாழ் காலம் பூரா கால ரசூலுல்லா சொன்னாங்க. ஒரு ஹதீஸை கேட்கறதுக்கு பல 100 மைல் வரைக்கும் என்ன செய்வாங்க, போகுவாங்க. இந்த ஹதீஸ் உண்மைதானா, இதை நான் உங்கள்கிட்ட இருந்து கேட்டதாக நான் கேட்டிருக்கிறேன், நீங்க சொன்னதாக கேட்டிருக்கிறேன், அந்த ஆளை பார்த்து ஊர்ஜிதம் படுத்தி நான் என்ன செய்யணும், ஹதீஸை பூர்த்தி செய்யறதுக்காண்டி வந்திருக்கிறேன்ங்கிறதுக்காண்டி என்ன செய்வாங்க, போகுவாங்க புகாரி இமாம். பல நாள் தூக்கம் இழந்து, உணவு இழந்து, பசி எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டு போகுவாங்க. அங்க போனா அந்த ஆளு செருப்பு இல்லாம ஒழுக்கம் இல்லாம என்ன செய்வார், இருப்பார். ஹதீஸ் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்கவே மாட்டாங்க, திரும்ப என்ன செய்வாங்க, வந்துருவாங்க. அவ்வளவு பேணுதலுக்கு உண்டான புகாரி இமாம எப்படி வஃபாத்தாக போறோங்கிறதுக்கு உண்டான செய்தி அல்லாஹ் தஆலா முதல்ல என்ன செஞ்சுட்டான், சொல்லிட்டான். மறுநாள் காலை ஈது பெருநாளுக்கு எல்லாரும் ஊரே ஜெகஜோதியாக இருக்குது. இவங்க அன்னைக்கு காலையில குளிக்கிறாங்க. எல்லாரும் ஈது பெருநாள் காலையில் எடுத்து குளிப்பாங்க. இன்னைக்கு ஈதுடைய நாள், நான் ஈதுடைய குளிப்பான்னு செய்யறேன், நான் குளிக்கிறேன், சுன்னத்தான குளிப்புன்னு குளிப்பேன். அவங்க என்ன குளிச்சாங்க தெரியுமா, ஜனாசாவுக்கானே அவங்களே குளிச்சுக்கிட்டாங்க. யாருக்கு அந்த நசீப் கிடைக்குவாங்க? ஜனாசாவுக்கு அவங்களே குளிச்சு சுபுகை தொழுதுட்டு அவங்களே கஃன் இட்டுட்டு என்ன செய்யறாங்க, கிப்லாவை பார்த்து படுக்கிறாங்க. என்ன செஞ்சிருச்சு, ரூஹ் போயிடுச்சு. நல்லவங்களுடைய மௌத்த அல்லாஹ் தஆலா என்ன செய்வானுங்க, ஊருக்கு செய்தி சொல்வானா இல்லையா? அவரெல்லாம் சொல்ல தேவையில்லை, ஊருக்கு அல்லாஹ் என்ன செய்யறாங்க, செய்தி அனுப்புறான். ஊரே திரண்டு வந்து நிக்குது, இங்க எல்லாம் ரெடியா இருக்கு. என்னதான் வேலை, இப்ப தொடங்க வச்சு அடக்க வேண்டிய வேலை தான். அப்ப மவுத்து அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்படி மவுத்து என்ன செய்யணுங்க, வரணும். இதை நம்ம அல்லாஹ்கிட்ட என்ன செய்யணுங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட அந்த மவுத்து உன்னுடைய அந்த ஒரு நொடியில் இருக்கிற நம்மளுடைய அதிகாரம் தான் நம்ம வாழ்க்கையிலலாம் நல்லா வாழ்ந்திருக்கோங்கிறதுக்கு உண்டான செயல்பாடு. அப்பதான் என்ன செய்யும் தெரியும். அல்லாஹ் தஆலா அந்த உயர்ந்த நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவனுடைய 135வது வசனம். ஒரு நீளமான தலைப்பு. நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம சந்திக்கிற சில முக்கியமான ரெண்டு விஷயத்தை பற்றி என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இஸ்லாம் மார்க்கம் அப்படின்னா அப்புறம் தமிழ் ஏதாவது சொல்லுங்க. தூய்மையான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம், பரிசுத்தமான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இப்படி தலைப்பு சொல்லிக்கிட்டே போமா இல்லைங்களா? இஸ்லாம்ன்ற மார்க்கத்துக்கு ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்ல முடியுமா? நிறைய விளக்கத்தை என்ன செய்யலாம், இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை என்ன செய்யலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிச்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நீதம். என்னதுங்க? நீதம். நீதத்தோட நடக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க, சொல்லிக்கிட்டே இருக்குது. இவ்வளவு நாளா கொஞ்ச நாளா நம்ம ஆயத்தை பார்த்துக்கிட்டே வரோம். அல்லாஹ்னுடைய அந்த ஆயத்துல யா ஐயுஹல்லதீன ஆமனவே இல்லை, யா ஐயுஹல்லதீன ஆமனுங்கிறதே இல்லை. இங்க அல்லாஹ் தஆலா யா ஐயுஹல்லதீன ஆமனு என்ன செஞ்சிருக்கிறான், ஆரம்பிச்சு பேசி என்ன செய்யறான், 2 செய்தியை என்ன செய்யறான் அல்லாஹ் அதுல இந்த சமூகத்திற்கு சொல்லி காண்பிக்கிறான். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல அது விஷயத்துல என்ன செஞ்சிருவோம், நாம கோட்டை விட்டுருவோம்.
கோட்டை விட்டுட்டுறதுனால அல்லாஹ் தாலா சொல்லி காண்பிக்கிறான். இது விஷயத்துல நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறான் அல்லாஹ் தாலா சொல்லி காண்பிக்கிறான். அப்பேற்பட்ட 2 விஷயத்தை தான் இந்த வாரத்தினுடைய தஃப்சீர்ல பார்க்க போறோம். எதை சொல்வதற்காக நாடி வந்திருக்கிறோமோ அதை நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கு தந்தருள்வானாக. சூரத்துன் நிசாபனுடைய 135வது வசனம். வாழ்க்கையில நிறைய நிலைகள்ல நீங்க வாழுவீங்க. அல்லாஹ் சொல்றான் நிறைய நிலைகள் உங்களுக்கு என்ன செய்யும், வாழ்க்கையில வாழ்றீங்க. காலையில வந்தா பள்ளிவாசலுக்குள்ள சுபுகனுடைய நேரத்துல மக்களை பாக்குறீங்க, வெளியே போனா மார்க்கெட்ல மனிதர்களை பாக்குறீங்க, அப்புறம் கடை தெருவுகளுக்கு போனா வியாபாரத்துல என்ன செய்றீங்க இருக்கிறீங்க, அப்புறம் இந்த பக்கம் இந்த சூழ்நிலைகளை வந்தா இப்படி நிறைய நிலைகள் என்ன செஞ்சுட்டு இருக்குதுங்க, மாறிக்கிட்டே இருக்குதா இல்லைங்களா? காலையில இருந்து ஒரே நிலையில சாயந்தரம் வரைக்கும் இருக்குமா? ஏங்க காலையில இருந்திருக்கிறப்ப என்ன நிலைமையில இருந்துச்சோ அதே மாதிரி இருந்தோமா? இல்லையே. எத்தனையோ மனிதர்களை மாறி மாறி பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கமா இல்லையா? இப்படி மனிதர்களை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து வர்ற நேரங்கள்ல நீங்க என்ன செய்யுங்கண்டா நீதத்தோட நடந்துக்கங்க. நீதம்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிற போது எப்படி சொல்றான்டா, ரொம்ப நீதம்ங்கிற விஷயத்துல கொஞ்சம் கூட என்ன செய்யாதீங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, இறங்கி வந்துடாதீங்க. எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் ரொம்ப நீதத்தோட நடந்துக்கங்க. நீதம் குறைவாகுகிற போது, நீதம் எங்கெங்கெல்லாம் ஒரு மனிதர் குறைவாகுகிறாரோ அது சம்பந்தமான கேள்வியை நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல அந்த மனிதர் கேட்கப்படுவார்ன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலாவும் அதை தான் சொல்லி காண்பிக்கும். உதாரணத்துக்கு புரியறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்குள்ள ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் என்ன செய்யுது வருது, சின்ன குழந்தைங்க. ஒரு பொட்ட புள்ள ஒண்ணு வருது, ஒரு ஆம்பளை புள்ள என்ன செய்து வருது. இப்ப இந்த பேரர், இந்த சின்ன பையன் உட்கார்ந்து இருக்காருன்னா அந்த பேரருடைய தகப்பனாருக்கு தெரியும்ல நம்ம புள்ளதான் வருது, என்னங்க நம்ம புள்ளா வருதுன்னு சொல்லி தெரியுமா இல்லையா? இப்ப சஹாபி என்ன செய்யறாங்கன்னா அந்த குழந்தைகள் என்ன செய்யறாங்க, வா நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன் வா அப்படின்னு என்ன செய்யறாங்க, சஹாபி என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அந்த குழந்தைங்க உள்ளுக்குள்ள வருது. ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிற அந்த சஹாபி இப்படி கை காமிச்சு கூப்பிடுறாரு, தா அத்தா நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன் வாணி அப்படின்னு என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. 2 பிள்ளைகள் என்ன செய்யுதுங்க, ஒன்னா ஓடி வருது. ஒன்னு ஆம்பளை புள்ள, ஒன்னு பொட்ட புள்ள. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டே இதை பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த சஹாபி என்ன செஞ்சாங்கண்டா, ஆம்பளை பையன் என்ன செஞ்சாங்க, தூக்கி பக்கத்துல வச்சு கொஞ்சி முத்தம் குடிச்சு மடியில் என்ன செஞ்சாரு, உட்கார வச்சுக்கிட்டாரு. தூக்கி கொஞ்சி முத்தம் கொடுத்து என்ன செஞ்சார், மடியில் உட்கார வச்சுக்கிட்டார். பொட்டப்புள்ள இருந்துச்சு இல்ல, உட்கார் 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 அப்படின்னு என்ன செஞ்சார் சொன்னார். அன்னைக்கே இருந்திருக்குது. பொட்டப்புள்ள என்ன செஞ்சார், அந்த சஹாபி உட்கார் உட்கார் அப்படின்றார். ரசூலுல்லாஹ் பேச்சை நிப்பாட்டிட்டாங்க. நான் இருக்கிறப்ப இவ்வளவு அநீதமா நடந்துக்கிறீங்களேன்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க, நான் ஹயாத்தோட இருக்கிறேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கிறப்ப நீங்க இவ்வளவு அநீதமா நடந்துக்கிறீங்க. நீங்க என்னங்க நாயகமே, நான் என்ன இப்ப தப்பு செஞ்சுட்டேன்? ஆம்பளை பையன் வந்தா அவனை கூப்பிட்டு முத்தம் குடிச்சு மடியில உட்கார வச்சீங்க, பொட்ட பிள்ளைய மட்டும் பேசாம விட்டுட்டீங்க. நீங்க முத்தம் கொடுத்தா 2 பேத்துக்கு என்ன செஞ்சிருந்திருக்கணும், நீங்க முத்தம் கொடுத்துருக்கணும். மடியில உட்கார வச்சதா 2 பேத்தையும் என்ன செஞ்சிருந்திருக்கணும், நீதமான முறையில் என்ன செஞ்சிருந்திருக்கணும், நடந்திருக்கணும். ஏன் இங்க நீத குறைவு ஏற்படுத்துறீங்கன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசி பாருங்களேன், இதிலிருந்து ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யுங்க, வாழ்க்கையில நீதம் வரணும். அததான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு நிலையில அல்ல எல்லா நிலையிலையும் என்ன செய்யணுங்க, நீதத்தோட நடந்துக்கணும். சின்னதிலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும், சிறு காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் எல்லா காரியத்திலையும் மூமினாக இருக்கிற மனிதர்கள் என்ன செஞ்சுக்கணுங்க, நீதத்தோட நடந்துக்கணும். நீதம் குறைகிற போது அங்க மனிதர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள் என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். என்ன செஞ்சுட்டேன் நானு, நீங்க என்ன செஞ்சிருந்திருக்கணும் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா, 2 பேத்தையும் ஒரே மாதிரி என்ன செஞ்சிருந்திருக்கணும், உட்கார வச்சிருந்திருக்கணும். அல்ல 2 பேத்தையும் பக்கத்துல கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் முத்தம் கொஞ்சம் 2 பேர்த்து என்ன செஞ்சிருக்கும், மடியில உட்கார வச்சிருக்கும். ஒரு புள்ளைய தாழ்த்தியும் ஒரு புள்ளைய உயர்த்தினீங்கன்னா அங்க என்ன வந்துருது, நீத குறைபாடு என்ன செஞ்சிருது, வந்துருது. பாசம் வேணாம் பெரிய வேணாம் இருக்கலாம், ஆனா நீதத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, குறை வந்துடக்கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்கடா. அப்ப எல்லா நிலையில என்ன செஞ்சிருக்கணும், நீதத்தோட இருக்கணும். அததான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல வார்த்தையை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப லேசான வார்த்தையை பயன்படுத்தல, ரொம்ப கனத்த வார்த்தையை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கணும். இந்தப்பா நில்லு அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்குது. என்னதுங்க, ஜி நில்லுங்க ஜி அப்படின்னா நம்மளே தான் சொல்றாரா இல்ல யாரையும் சொல்றாரா அப்படின்னு அவர் என்ன செய்வாரு,
திரும்பி பார்க்கவும் செய்வார், பார்க்காம என்ன செய்வார், போவோம் சார் பிஜி நில்லுங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, அவரு நின்றுவர் பேசாம. அப்போ அல்லாஹ் அந்த நேரத்தில் நம்ம கனத்த வார்த்தையை சொல்றோம், வார்த்தை ஒண்ணுதான், ஆனால் அந்த தொனி என்ன செய்யுதுங்க, மாறுது. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்துறாண்டா, நீதத்தோட நடந்துக்கங்கிற லேசான வார்த்தையை சொல்லல, வார்த்தை சின்னதுதான், அந்த இடத்துல தொனி என்ன செய்யுதுங்க, மாறுது. மாறுற விஷயத்துல மனிதர்களாக இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யணும், நீதத்தோட தான் நடக்கணும். நீத குறைபாடுகள் எந்த நேரத்திலையும் மனுஷனுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வரவே கூடாது. பிள்ளைகளாகட்டும், மனைவிகளாகட்டும், உறவுகளாகட்டும், எல்லா மனிதர்கள்ட்டையும் எப்படித்தான் நடந்துக்கணும், நீதத்தோட தான் நடந்துக்கணும். இப்ப என்ன ஆயிப்போச்சு, இதுக்கு போய் என்ன சத்தம் போடுறீங்க, நீங்க லேசா போயிட வேண்டியதானே அப்படின்னு என்ன செய்யறாரு, நம்ம என்ன செய்யறோம், கடந்து வந்துடுறோம். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், இது விஷயத்தில் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க நீத குறைவா நடந்து போயிட்டீங்க. சூரத்து நிசாவுடைய 135வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன, கூனு ஆகிவிடுங்கள், கூனு ஆகிவிடுங்கள், கவ்வாமீன பில் கிஸ்த், நீதத்துடைய விஷயத்திலே உறுதியானவர்களாக ஆகிவிடுங்கள், நிலையானவர்களாக ஆகிவிடுங்கள். அவ்வப்போது நீதமும் இப்படி இல்லாம மனம் போன போக்கில் என்ன செஞ்சிடாதீங்க, இருந்துக்காதீங்க. எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் ரொம்ப கரெக்டா நடக்கிறதுக்கு பழக்கிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தங்க, பெர்ஃபெக்டா வாழ்றது, பெர்ஃபெக்டா வாழ்றது. பெர்ஃபெக்டா வாழ்றதுங்கிறது நம்மள்ட்ட ரொம்ப என்ன செஞ்சிருச்சுங்க, ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்படித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், கூனு பில் கிஸ்தின்னு சொன்னாம நீதமா இருந்துக்கங்கன்னு அல்லாஹ் சொல்லல. கூனு கவ்வாமீன பில் கிஸ்த்னா நீதமான இருக்கிறதுக்காக வேண்டி நிலையாக ஆகிக் கொள்ளுங்கள் என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கணுங்க, நீதத்தோட நடந்துக்கணும். இப்ப நீதம்டா என்னன்னு சொல்லுங்களேன். என்னன்னே தெரியாம நான் வாட்டுக்கு பேசிட்டு இருந்துட்டு, நீதம்டா என்னங்க, நேர்மை, நியாயம், சமமா, சமம், ஈக்குவாலிட்டி, அப்புறம் அவரவர்களுக்கு உண்டான ஹக்கு, பாகுபாடு இல்லாம, பாகுபாடு இல்லாம. நீதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் விளக்கம் கொடுக்கிற விஷயத்துல நம்ம விளக்கம் கொடுக்கறதா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, நாளைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க, தராசை என்ன செய்வான், நிறுப்பான், நிறுத்திக்கிட்டு இருப்பான். மலக்குகள்லாம் சொல்லுவாங்க, முடிஞ்சிருச்சு, இவருடைய தராசுக்கு உண்டான வைக்க வேண்டிய பொருள்லாம் என்ன செஞ்சாச்சு, வச்சாச்சு. அப்ப அல்லாஹ் சொல்லுவானாமா, ஒன்ன மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கீங்க. அல்லாஹ் என்ன சொல்லுவானாமா, ஒன்ன மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கீங்க. என்ன மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கிறோம், இல்ல இவரே இந்த மனிதரை இந்த நேரத்துல அல்லாஹுக்காக வேண்டி பார்த்து சிரிச்சார். யாருக்காக சிரிச்சார், அல்லாஹுக்காக வேண்டி என்ன செஞ்சார், பார்த்து சிரிச்சார். அந்த நன்மை என்ன செஞ்சிருக்குது, கொஞ்சம் குறைவா இருக்குது. அதை என்ன செய்யுங்க, நீங்க தூக்கிட்டு வாங்க. அதை என்ன செய்யப்படும், தராசுல வைக்கப்படும். அந்த தராசு கணந்து போகும். என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் எங்க போயிடுவாரு, சொர்க்கத்துக்கு போயிடுவார். நாம விடுற மாதிரி விட்டுறது இல்லை. யாரு, அல்லாஹ் தஆலா. நீதத்திற்கு பேர் போன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த கடுகு அளவு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதத்திலிருந்து கொஞ்சம் கூட என்ன செய்யறது இல்லைங்க, குறைஞ்சதே இல்லை. எத்தனை வரலாற்று செய்தி, எதை சொல்றது, எதை விடுறது. அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் தான் என்ன மார்க்கம்னு சொல்றோம், நீதமான மார்க்கம். நீதத்திற்கு எந்த நேரத்திலையும் என்ன செய்யாது, நீதம் மார்க்கத்துல விஷயத்துல குறைவு என்ன செய்யாது, வரவே வராது. பனு மக்சூம் கூட்டத்தார்கள் இடத்துல ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, திருடிட்டாங்க. இந்த ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. பனு மக்சூம் கூட்டத்தார்கள் இடத்துல ஒரு பெண்மணி என்ன செஞ்சிருச்சு, அந்த அம்மா திருடி போச்சு. அந்த அம்மா யாருன்னா ரொம்ப கோடீஸ்வரியான அம்மா, ரொம்ப வசதி உள்ள ஒரு அம்மா. ஊர்ல அந்த அம்மாவுக்கு நல்ல பேர் இருக்குது. இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, திருடிருச்சு. திருடுனா என்ன சட்டம், கையை வெட்டணும். இந்த அம்மா கையை வெட்டினா என்ன ஆகும், ஊரே கேவலப்பட்டு போயிடும். என்னதுங்க, ஊரே பிரச்சனையாகி போயிடும். பெரிய ஒரு குடும்பத்தை ஒரு பெண்மணியை போய் கையை வெட்டிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமா போயிடும். அந்த அம்மாவுக்கு அந்த குடும்பத்துக்கு சங்கடமா போயிடும் சொல்லிட்டு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபா அந்த பெண்களுடைய குடும்பத்தார்கள் சொல்றாங்க, ஏதாவது நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க, நீங்க சிபாரிசு செய்யுங்க ரசூலுல்லாஹ்ட்ட, கையை வெட்ட வேணாம், மன்னிக்க சொல்லி சிபாரிசு செய்யுங்கன்னு என்ன செய்யுது, செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கோபம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ரசூலுடைய முகம் என்ன செஞ்சிருச்சு, கடுகெடுத்துட்டு போயிட்டு சொன்னாங்க, நீங்களாம் எங்க இருக்கிறீங்க, நீங்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்களாம் எங்க இருக்கிறீங்க,
இதுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் அழிஞ்சு போனதுக்கு காரணமே என்ன தெரியுமா? உயர்ந்தவங்க பணக்காரங்க தப்பு செஞ்சா என்ன செய்வாங்க? விட்டுருவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. என்னங்க, லோன் வாங்கி கட்டாதவெல்லாம் எங்க போயிடுறான்? ஆமா, வண்டி வாங்கி நான் டியூ கட்டலைன்னா என்ன செய்வான்? வண்டி என்ன செய்வான்? தூக்கிட்டு போயிடுவான். அவன் பேங்கவே மொத்தமா கொள்ளையடிச்சிட்டு போனவெல்லாம் என்ன செய்யறான்? இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன் சென்ற சமூகம் அழிஞ்சு போனதுக்கு மிக முக்கியமான காரணமே என்னன்னா, நல்லவங்க இது பணக்காரங்க செல்வந்தவங்க தப்பு செஞ்சா என்ன செய்வாங்க? விட்டுருவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஏழையோ ஃபகீரோ மிஸ்கீனோ தப்பு செஞ்சாங்கன்னா கிடைச்சிருக்கிறா ஒருத்தன் சொல்லிட்டு மொத்த வஞ்சகத்தை என்ன செய்வாங்க? அவங்க மேல என்ன செய்வாங்க? திணிப்பாங்க. யஹூதிகளும் நசாராக்களும் இப்படித்தான் அழிஞ்சு போனாங்க, அந்த தப்பை நீங்களும் செய்கிறீங்களா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு பேசாம இருந்தாங்க. வாயில பேசல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா இருக்காங்க. ரசூலுடைய முகம்லாம் என்ன செஞ்சிருச்சு? மாறி போச்சு. ரசூல்லா ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் மக ஃபாத்திமா மேல நான் எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன்னு உங்களுக்குலாம் தெரியுமில்ல? நான் சொல்லித்தான் தெரியணுமா? ரசூல்லா கேட்டாங்க, என் மகள் ஃபாத்திமாவின் மீது நான் எவ்வளவு பிரிய வச்சிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல? சொல்லித்தான் தெரியணுமா? என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் லகதஅது யதஹா, அந்த ஃபாத்திமாவுடைய கையை நான் வெட்டவே மாட்டேன். என்னங்க, தப்புன்னா தப்பு தான். இது எந்த தலைவராவது சொல்லியிருக்காங்களாங்க? எங்கேயாவது இது நடந்திருக்குதாங்க? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு அவங்க கேள்விப்படுறோம்லங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இந்த ஹதீஸ் எழுதி வச்சிருக்காங்க. ஃபாத்திமா, முகம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கை வெட்டப்படும் எங்க எழுதி வச்சிருக்காங்க? அப்ப இந்த மார்க்கம் எவ்வளவு நீதமான மார்க்கம்! அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? திருடினதுக்கு சிபாரிசு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கையை வெட்டணுங்கிற வார்த்தை சொல்லாம இப்படி அவங்களுக்கு சாதகமாக மன்னிச்சு விட்டுருங்க நீங்க ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் என்ன செய்வேன்? நான் கையை வெட்டு வேண்டாம். அல்லாஹ் அக்பர். நீதத்திற்கு பேர் போன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நம்ம புள்ள தப்பு செஞ்சாலும் என்னதான்? தப்பு தான். அடுத்தவன் புள்ள தப்பு செஞ்சா மட்டும் என்ன செய்யறோம்? நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம புள்ள தப்பு செஞ்சா வெளியே சொல்லிடாத, மானம் போயிட போகுது, வெளியே சொல்லக்கூடாதான். ஆனா தப்புன்னு உணரணும். நஞ்சி என் மகன் தப்பு செஞ்சிருக்காங்கிறது உணரணும் இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை? உணர்றது இல்லை. லஞ்சம் கொடுத்தே பழக்கமாகி போச்சு நமக்கு. என்னங்க? ஆமா, என்ன செஞ்சிருச்சுங்க? ஹெல்மெட் போடலைன்னா என்ன செய்யறது? 2000 ரூபா ஃபைனு. 2000 ரூபா ஃபைனுங்களா? ஏதோ ஒரு ஃபைனு, 1000 ரூபா ஃபைனு. 100 ரூபா கொடுத்துட்டு போங்க பாய். என்ன சொல்றான்? 100 ரூபா கொடுத்துட்டு போங்க. நாமளும் என்ன செஞ்சிடறோம்? அல்ஹம்துலில்லாஹ் 900 மிச்சமாயிடுச்சுன்னு என்ன செஞ்சிடறோம்? நாமளும் போயிடலாம். அது உண்மைதான். ஆனா சட்டப்படி என்ன இருக்கு? நாம என்னதான் செஞ்சுட்டு போகணும்? ஹெல்மெட்டு போட்டுட்டு தான் போகணும். ஹெல்மெட் என்ன செய்யணும்? போட்டுட்டு தான் போகணும். ஒரு தடவை தூரமாக ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறப்ப ஹெல்மெட் போடாமல் போயிட்டேன். முதல் தடவையில சென்னையில் என்னை அப்போ தான் போலீஸ்காரர் என்ன செய்கிறாரு? பிடிக்கிறார். எங்கப்பா இவ்வளோ அவசரமாக போகிறீங்க? பள்ளிவாசலுக்கு தொழுக போயிட்டு இருக்கிறேன். ஹெல்மெட் போடாமல் வந்துட்டீங்களே பாய். தொழுக தான் போகிறேன். ஏன் தொழுக போகிறதுல எந்த அசம்பாவிதம் உங்களுக்கு நடக்காதான்னு கேட்டார். என்னடா வம்பா போச்சு? என்ன வம்பா போச்சு? எந்த அசம்பாவிதம் நடக்காதுங்களா? ஹெல்மெட் போடலைன்னா ஃபைனுங்க பாய். என்ன சொல்கிறீங்க? ஃபைன் அடிச்சுக்கங்கன்ட்டேன். ஃபைன் அடிச்சுக்கங்க, வேற என்ன செய்யறது? அந்த நேரத்தில் இறங்கி பேசுறதுக்கு என் மனசு வரல. தப்பு யார் மேல? என் மேல தப்பு. ஃபைன் அடிச்சுக்கங்க. என்ன நினைச்சானோ தெரியல. சரி நீங்க போங்க பாயின்ட்டான். என்னங்க, நீங்க போங்க பாய். இது நீதமாக நடக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்த கூலி நினைச்சிட்டு என்ன செஞ்சிட்டோம்? அல்ஹம்துலில்லாஹ் போயாச்சு. எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்டா, குற்றம் யார் மேல இருக்குது? நம்ம மேல இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, லஞ்சத்தை கொடுத்து அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடறோம்? சமாளிச்சு போயிடுறோம். அல்லாஹ் காப்பாற்றுவானாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய சஹாபி. இவங்களை பத்தி மட்டுமே ஒரு ஜும்மாவில் பேசணும் நிறைய நாள் ஆசை. அல்லாஹ் தஆலா அதுக்கு தௌஃபீக் செய்யணும். சாதாரணமான சஹாபி கிடையாது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத நசாராக்களுடைய விவசாய தளத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. யூத நசாராக்கள் அன்னைக்கு சட்டம் என்னன்னா, வரி கட்டி தான் என்ன செய்யணும்? இருக்கணும். வரி கட்டி இருக்கிறதுக்கு எவ்வளவு இவங்க வரி கட்டணுங்கிறதுக்கு நிலத்தை அளந்துட்டு வாங்க, இவங்க செஞ்சு வச்சிருக்கிற விவசாய தளத்தை அளந்துட்டு வாங்கன்னு என்ன செஞ்சாங்க? அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சு வச்சாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலாவுக்கு போகிறாங்க. கரெக்டா அளந்தா இவ்வளவு கட்ட வேண்டியது. என்னது?
கரெக்டா அளந்து பார்த்தோம்னா இவங்க கட்ட வேண்டிய வரி நிறைய தொகை வருது. இப்ப நாம டேக்ஸ் கட்டாம இருக்கிறதுக்கு நிறைய என்ன செய்யறோம், நம்ம நிறைய கோல்மால்லாம் பண்றோம். அல்லாஹ் காப்பாத்துவானாங்க. இதுலயும் எதுதான் வருங்க, இதெல்லாம் எதுல வருங்க, இந்த நீத குறைபாட்டில் தான் வருங்க. இதெல்லாம் நம்ம எங்க விட்டுறோம், கோட்டை இங்கதான் கோட்டை விட்டுறோம். நம்ம டேக்ஸ் கட்டினீங்கன்னா இவ்வளவு, டேக்ஸ் கட்டாம வாங்கினா இவ்வளவு, வரி கட்டினீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டினீங்கன்னா இவ்வளவு, ஜிஎஸ்டி கட்டாம வாங்கினீங்கன்னா இவ்வளவு, நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு என்ன செஞ்சிடறோம், நம்ம விட்டுறோம். ஒரு சில நேரங்கள்ல டேக்ஸ் அதிகமா வருதுங்கிறதுக்காக வேண்டி கணக்குகளை மாத்தி என்ன செய்யறோம், நம்ம எழுதுறோம். கணக்குகளை மாத்தி 10,000 கட்ட வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்யறோம், 5,000 தான் கட்டணும். எல்லா விதமான கோல்மால்கள் என்ன செய்யுது, நடக்குது. இப்ப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு யூதர்கள் வந்து சொன்னாங்க, லஞ்சமா ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம். என்ன சொன்னாங்க, லஞ்சமா ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுக்குறோம், கணக்கு இப்படி எழுதிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? கரெக்டா அளந்துச்சுன்னு சொன்னோம்னா இவ்வளவு தீனார்கள் இவர்கள் வரி கட்ட வேண்டியது வருது. நாங்க கொஞ்சம் லஞ்சமா உங்களுக்கு ஒரு தொகை ஒன்று கொடுக்குறோம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஆபீசர்கள் இருந்திருந்தாங்கன்னா என்னவா இருந்திருக்கும்? என்னங்க, ஈபிக்கு லைன் எடுக்கணும், எவ்வளவு ஜி கவர்மெண்ட் சொல்லுது, இவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுது. அவன் இதுக்கு மேல அவன் என்ன கேட்கறானுங்க, அமௌண்ட் என்ன செய்யறான் கேட்கறான். நாம என்ன செஞ்சிடறோம், வேலை ஆகுச்சுன்னா போச்சுன்னு என்ன செஞ்சிடறோம், நாம ஒரு தொகையை என்ன செஞ்சிடறோம், கொடுத்துறோம். எல்லாத்துலயும் என்ன செய்யறோம், நாம வாரி வழங்கிடுறோம். நம்ம இப்ப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு நஸாராக்கள் யூதர்கள் கேட்டாங்க, கொஞ்சம் ஒரு லஞ்சமா ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், கணக்கு இப்படி மாத்தி எழுதுறீங்களான்னு கேட்டான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சம்மாஊன லில் கதிபி அக்காலூன லிஸ்ஸுஹ்த். பேசினா பொய்ய மட்டுமே பேசுற ஒரு சமூகம் ஒண்ணு இருக்குன்னு அது யூத சமூகம்ங்கிறான் அல்லாஹ். அக்காலூன லிஸ்ஸுஹ்த், லஞ்சம் கொடுத்தே சாப்பிட்டவனுங்க. என்னதுங்க, லஞ்சம் கொடுத்தே என்ன செய்யறவங்க, சமூகத்தை அழிச்சவனுங்க. யாரு, யூதர்கள். பேசினா எதைத்தான் பேசுவான், பொய்யதான் பேசுவான். கமிஷனும் அவனுடைய பண்ற குளறுபடிகளை எதை வச்சுதான் பேசுது. இன்னைக்கு ஜனாதிபதி இது, இன்னைக்கு நீதித்துறை எல்லாம் எங்க தான் வச்சிருக்கானுங்க, கையில தான் வச்சிருக்காங்க. என்ன கொடுக்குறான், லஞ்சம் போகுது. அல்லாஹ் குர்ஆன்ல 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்ல, அக்காலூன லிஸ்ஸுஹ்த், லஞ்சம் கொடுத்தே என்ன செஞ்சவனுங்க, சாப்பிட்டவங்க யூதர்கள். கொஞ்சோனுக்கு அமௌண்ட் ஒன்று தர்றோம், கணக்கு திருப்பி எழுதுறீங்களான்னு என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, உலகத்தினுடைய நீதமான ஆள்கிட்ட நான் வந்திருக்கிறேன். சொன்ன வார்த்தை என்னங்க, உலகத்தினுடைய தலை சிறந்த நீதவான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன். ரெண்டாவது, உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்குன்னா அது உங்க கூட்டம் தான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்கான என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன். நான் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த துனியாவுக்காக வேண்டியோ ஆசைப்பட்டு என்ன செஞ்ச மாட்டேன், நான் கணக்கு தப்பு என்ன செய்ய மாட்டேன், எழுத மாட்டேன். யார் சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. எந்த சூழ்நிலை என்ன செய்ய மாட்டேன், நான் கணக்க தப்பு கணக்கு என்ன செய்ய மாட்டேன், எழுத மாட்டேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு யூதன் சொன்னானாமா, இந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் இருக்கிறனால தான் வானமும் பூமி இன்னும் இருக்குது. என்ன சொன்னா, ஹதீஸ்ல வருகிற வாசம், இந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் இருக்கிறனால தான் வானமும் பூமி என்ன செய்யுது, இருக்குது. சொல்றோம் பாத்தீங்களா, அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, 4 நல்ல வருஷம் ஊர்ல இருக்கிறதானப்பா மழையெல்லாம் பெய்யுது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி யூதன் சொன்ன வார்த்தை, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு பார்த்து சொன்ன வார்த்தை, உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் இருக்கிறனால தான் வானமும் பூமி அழிஞ்சு போகாம நல்லா என்ன செய்து இருக்குதுன்றாங்க. அப்ப நீதத்தோட வாழ்றது அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது. நாம யோசிச்சு பாருங்க, எங்கெங்கெல்லாம் நீதத்தை நம்ம குறை விட்டுருக்கிறோம் சொல்லி நிறைய விட்டுருக்கிறோம். நிறைய சந்தர்ப்பங்கள்ல நீதத்துல என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம குறை வச்சிருக்கிறோம். அப்படிலாம் குறை வைக்கிற போது அல்லாஹ்வுடைய சமூகத்தில் என்ன செய்யப்படும், கேள்வி கேட்கப்படும்ங்கிறத என்ன செய்யறான், அல்லாஹ்தால பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீதத்திற்காக வேண்டி விஷயத்துல நீங்க ரொம்ப முயற்சி பண்ணுங்க. அப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். எதிலிருந்து நான் நீதத்துடைய விஷயத்துல நான் இறங்கி வரமாட்டேங்கிற விஷயத்துல ரொம்ப என்ன செய்யுங்க, நீங்க முபாலகா செய்யுங்க. முபாலகாங்கிற வார்த்தைக்கு சொல்லுவாங்க கடப்பாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கடப்பாடுன்னா என்ன அர்த்தங்க, என்னங்க இவர் ரொம்ப பெரிய இவரா இருக்கிறாரு, இவர் மாதிரி என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய காந்தியா இருப்பார் போல தெரியுது. ரொம்ப கரெக்டா நடத்த என்ன சொல்லுவாங்க, இவர் பெரிய உத்தமரா இருப்பார். என்ன சொல்லுவாங்க, இவர் பெரிய உத்தமரா இருப்பார் போல தெரியுது. இவ்வளவு ரொம்ப கராரா இருப்பார் போல தெரியுது. அல்லாஹ் சொல்றான் கராரா இருங்கிறான். கராரா இருங்கிற விஷயத்துல அடுத்தவனை பார்த்து சண்டைக்கு போறதில்ல, நீதத்தோடு நடக்கிற விஷயத்துல என்ன செய்யணுங்க, ரொம்ப கரெக்டா இருங்க.
அது விஷயத்துல குறை வச்சிட்டீங்கன்னா யார் கேள்வி கேட்பான்? அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். எத்தனை செய்தி. உமர் அலி அல்லாட்ட ஒரு பஞ்சாயத்து வருது. நீதத்துக்கு தலை போனவங்க யாரு? உமர் அலி அல்லாஹ் தஆலா. காந்தி சொன்னார்ல, உமருடைய ஆட்சி வந்துச்சுன்னா இந்த சமூகமே என்ன செய்யும்? நீதமா இருக்கும், லஞ்சம் வராது, அது வராது, இது வராது, மோசடி வராது, பொய் வராது, பித்தலாட்டம் வராதுங்கிறது யார் சொன்னா? காந்தி சொன்ன வார்த்தை. உமர் அலி அல்லாஹுடைய வரலாற்று செய்தியை படிச்சுட்டு காந்தி சொன்ன வார்த்தை இது. உமர் அலி அல்லாஹ்கிட்ட ஒரு வழக்கு ஒன்று வந்துச்சு, வித்தியாசமான ஒரு வழக்கு இது. அலி ரலியல்லாஹு மீது ஒரு யூத ஒன்று குத்தம் சொல்லிட்டார். அலி ரலியல்லாஹு மீது ஒரு யூத குத்தம் சொல்லிட்டார். ஆனா தப்பு அலி ரலியல்லாஹு மீது இல்லவே இல்லை. தப்பு அலி ரலியல்லாஹு மீது இல்லை. வழக்கு வந்தா வழக்கு தொடுத்தவனையும் அதில் இருக்கக்கூடிய அதர் பார்ட்டியும் என்ன செய்வாங்க? சமமா நிக்க வைப்பாங்க. சமமா நிக்க வைப்பாங்க. இன்னைக்கு இப்படி இப்படி நிக்க வைக்கிற மாதிரி அன்னைக்கு என்ன செய்வாங்க? சமமா என்ன செய்வாங்க? நிக்க வைப்பாங்க. யார் இங்க குற்றம் உள்ளவர், யார் இங்க வழக்கு தொடுத்திருக்கிறா, யாரின் மீது வழக்கு தொடுத்துறா, என்ன விசாரணைங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இப்ப அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? சபையில என்ன செஞ்சிருக்காங்க? உட்கார்ந்துருக்காங்க. நல்லா விளங்கிக்கணும். அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சிருக்காங்க? சபையில உட்கார்ந்துருக்காங்க. யூதன் வந்து என்ன செய்யறான்? அலி ரலியல்லாஹு மீது வழக்கு தொடுக்கிறான். இப்ப வழக்கு தொடுத்தவன்னு என்ன செஞ்சிருந்திருக்கணும்? என்ன செய்யணும்? அலி ரலியல்லாஹு எங்க போய் நிக்கணும்? அங்க வந்து நிக்கணும். இதுதான் சட்டம். இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க தெரியுமா? யா அபுல் ஹசன் கிஃப் பில் ஜன்பி. தப்ப அபுல் ஹசனே போய் அவன் பக்கத்துல நில்லுன்றாங்க. யாரை பார்த்து? அலி ரலியல்லாஹு பார்த்து. அலி ரலியல்லாஹு முகமே என்ன செஞ்சிருச்சு? செவந்து போச்சு. முகம் செவந்து போனவன்னா ஆளுடைய மனசும் மாறுதுங்கிறத எதுல காமிச்சு கொடுத்துருது? இப்ப வழக்கு முடிச்சிச்சு, பிரச்சனை யாரு மேல அலி ரலியல்லாஹு மீது குற்றம் இல்லைங்கிறது சமூகத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டுருச்சு. பிரச்சனை முடிஞ்ச உடனே உமர் ரலியல்லாஹு பக்கத்துல போய் கேட்டாங்க, என்ன நான் சொன்னவனை கோச்சுக்கிட்டீங்களாட்டு தெரியுது அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நான் சொன்னவனை கோச்சுக்கிட்டீங்களாட்டு தெரியுது, முகம்லாம் செவந்து போச்சு அப்படின்னு. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க அழகா, அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் கோபம் வரல, ஆனால் முகம் செவந்து போச்சு, முகம் காமிச்சு கொடுத்துச்சு. அபுல் ஹசன் அப்படிங்கிறது என்னுடைய பட்டப்பேர். அபுல் ஹசன்ங்கிறது என்னுடைய பட்டப்பேர். நீங்கள் அலின்னு கூப்பிட்டுருந்தா நான் எந்த கோபம் பட்டிருக்க மாட்டேன். பட்டப்பேரை வச்சு ஒரு இப்பேற்பட்ட சங்கடத்தோடைய நேரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கின்ற ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா? அலி தப்பு பண்ணியிருக்காருன்னு என்ன செய்யும்? தெரிய வந்துடும். அலி தப்பு பண்ணியிருக்காருன்னு என்ன செய்ய வந்துடும்? தெரிய வந்துடும். அந்த நேரத்தில் யா அலி கிஃப் பில் ஜன்பி, தப்பா இந்த பக்கத்துல வந்து நில்லுன்னு சொல்லியிருந்தா நான் இன்னும் என்ன செஞ்சிருக்க மாட்டேன்? கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அபுல் ஹசன் அப்படிங்கிறது என்னுடைய அழகான பட்ட பேர். ஹசன் ரலியல் அப்படிங்கிறது என்னுடைய மகன் ஹசனுடைய தகப்பனாரே அப்படிங்கிறது என்னுடைய பட்ட பெயரு. அதை வச்சு என்ன செஞ்சிருந்தீங்க? கூப்பிட்டுருந்தீங்கல்ல. அப்போ ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கு என்ன செய்யணும்? அலி உண்மையிலே தப்பு பண்ணிட்டு தான் வந்து நின்றுருக்காரு என்ன செய்யும்? தெரிய வந்துடும். அது எனக்கு பெரிய சங்கடத்தை கொடுத்துச்சுன்னு என்ன செஞ்சாங்க? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? மன்னிப்பு கேட்டாங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். அப்பதான் உமர் ரலியல்லாஹு பல நேரத்துல சொன்ன வார்த்தை இதுல ஒண்ணு, அலி மட்டும் இல்லைன்னா இந்த உமர் நாசமா போயிருப்பாரு. என்னதுங்க? அலி மட்டும் இல்லைன்னா இந்த உமர் நாசமா போயிருப்பாரு. நாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்ப எந்த சூழ்நிலையில என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? நீதத்திலிருந்து கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது? இறங்கிடக்கூடாது. இதெல்லாம் நாம சொன்ன வரலாறுலாம் அந்த காலத்துல நடந்த சமூகத்துல நடந்த வரலாற்று செய்திகள். இதெல்லாம் நாம எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்திலேயே என்ன செய்யணுங்க? எதை பின்பற்றணுங்க? நீதத்தோட நடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நாம வியாபாரத்தில் நீதமாக இருக்கிறது, வியாபாரத்துல நீதமாக இருக்கிறது, வியாபாரத்துல நீதமாக இருக்கிறது, குடும்பத்துல நீதமாக இருக்கிறது, உறவுகள்கிட்ட நீதமாக இருக்கிறது, பிள்ளைகள்கிட்ட நீதமாக இருக்கிறது, மஹல்லாவில் நீதமாக இருக்கிறது, அண்டை வீட்டுக்கார்ட்ட நீதமாக நடந்துக்கிறது, எல்லாம் இதுல தான் வரும். இதுல தான் வரும். என்னதுங்க? இதுல தான் வரும். அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ரொம்ப கராரா நடந்துக்கங்க, ரொம்ப பெர்ஃபெக்டா நடந்துக்கங்க, நூலுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையில் என்ன செய்யுங்க? நீதமா நடக்கிறதுக்கு என்ன செய்யுங்க? நீங்க முயற்சி பண்ணிக்கங்க. என்ன செய்யற? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இது முதல் செய்தி. இது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி ஒன்று சொல்ற அல்லாஹ் தஆலா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நாம என்னைக்குமே கீழே இறங்கி போயிடவே கூடாது. அல்லாஹ் சொல்ற மாதிரி தான் என்ன செய்யணும்? செய்யணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? என்ன சொல்ல வர்ற அல்லாஹ் தஆலா?
உங்களைய ஒருத்தர் சாட்சிக்கு கூப்பிடுறாரு. என்னதுங்க? உங்களை ஒருத்தர் சாட்சிக்கு கூப்பிடுறாரு. நீங்க தான் அந்த குற்றத்தை பார்த்தீங்க, கொஞ்சம் சாட்சி சொல்ல வாங்கன்னு என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. கூப்பிட்டா என்ன செய்யணும்? நீங்க போயிடணும். யாருக்கு எதிராக சாட்சி சொன்னாலும் பரவாயில்லை, எதிர் ஆளு தகப்பனா இருந்தாலும் பரவாயில்ல, எதிர் ஆள் தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, எதிர் ஆளு சொந்தக்காரராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா யாரா இருந்தாலும், செல்வராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, சாட்சிக்காக வேண்டி உங்களை அழைக்கப்பட்டால் நீங்க என்ன செய்வீங்க? போயிடும். அந்த நேரத்தில் நீங்க கரிசனம் காட்டுறது உங்களுக்கு என்ன கிடையாது? அனுமதி கிடையாது. கரிசனம் காட்டுறதுக்கு யார் தகுதியானவன்? அல்லாஹு தாலா. கரிசனம் காட்டுறதுக்கு யார் தகுதியானவன்? அல்லாஹு தாலா. எந்த சூழ்நிலையிலையும் சாட்சி கூறுகிற விஷயத்தில் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க வாங்கிறாதீங்க. இப்போ சொந்தக்காரனப்பா எப்படி போய் சொல்றது? நீ தான் தப்பு செஞ்சேன்னு சொன்னா என்ன செய்வார்? சொந்தக்காரர் கோச்சுக்குவார். என்ன செய்வார்? கோச்சுக்குவார். அந்த நேரத்தில் நம்ம தெரியலேன்னு சொன்னாலோ அல்லது இவர் செய்யலைங்க வேற யாரோ செஞ்சாங்கன்னு சொன்னாலும் அங்க என்ன வந்துடும்? குற்றம் வரும். அங்க என்ன வந்துருங்க? குற்றம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுருக்குங்களா? ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கிட்டு எதிர் ஆள் யாராக இருந்தாலும் தப்பு தான். சாட்சிக்காக வேண்டி வந்தாலும் என்ன செய்யணுங்க? நாம முன்னால நின்று என்ன செய்யுங்க? நீங்க சாட்சி சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை ரெண்டு விஷயம். சாட்சி சொல்ற விஷயத்துல உங்களுக்காக வேண்டி நீங்க சாட்சி சொல்றதா இருந்தாலும் முன்னால போயிட்டு நீங்க சாட்சி சொல்லுங்கிற அல்லாஹ் தஆலா. நமக்கு நாமளே எப்படிங்க சாட்சி சொல்ல முடியும்? அடுத்தவங்களுக்கு சாட்சி சொல்லலாம், நமக்கு நாம எப்படி சொல்ல முடியும்னா, தப்பு யார் செஞ்சிருக்கிறா? நாம தான் செஞ்சிருக்கோம். யாருக்கும் தெரியாம தப்பு செஞ்சது தெரியாம என்ன செஞ்சிட்டோம்? நாம தலைமறைவாயிட்டோம். என்ன ஆயிட்டோம்? ஆள் மொத்தத்தையும் சுருட்டிட்டு எங்க போயிட்டாருங்க? எஸ்கேப் ஆயிட்டாருங்க. நைட்டோட நைட்டா கடை காலி ஆயிடுச்சுங்க. மொத்தம் வீடு ஜாமான எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? தூக்கிட்டு போயிட்டாங்க. தப்பு செஞ்சவர் யாரு? இவரு. இப்ப அல்லாஹ் சொல்றா, தப்பு செஞ்சுட்டீங்கன்னா முதல்ல நீங்களே வாரண்டியா போய் என்ன செய்யுங்க? சரண்டர் ஆயிருங்க. எங்க நான் தாங்க தப்பு செஞ்சிருக்கிறேன், இந்த குற்றத்தை நான் தான் செஞ்சிருக்கிறேன், என்ன செய்யுங்க? நீங்க சரண்டர் ஆயிருங்கன்னு யார் சொல்றா? அல்லாஹ் தஆலா சொல்றா. அப்ப தலைமறைவாகிறதுங்கிறது எதுக்கு மாற்றமானது? குர்ஆனுக்கும் மார்க்கத்துக்கும் மாற்றமானது. தப்பு செஞ்சா என்ன செய்யணுங்க? நாம சரண்டர் ஆகிறது யாருடைய கடமை? அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிற கடமை. தப்பு நாம தான் செஞ்சிருக்கோங்கிறது உறுதியா தெரிஞ்சா என்ன செய்யணும்? ஒத்துக்கணும். என்ன செய்யணுங்க? தப்பு ஒத்துக்கணும். அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், ஷுஹதா அலில்லாஹி, அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் சாட்சியாளராக இருங்கள். யாருக்காக வேண்டி? அல்லாஹுக்காக வேண்டி. இந்த நேரத்தில் உண்மையை மட்டுமே பேசுனீங்கன்னா அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத்தை கொடுப்பான். இந்த இடத்துல நீங்க பொய்ய பேசுனீங்கன்னா தேவையில்லாத குழப்பம் என்ன செய்யும்? உங்களுக்கு வரும். தேவையில்லாத குழப்பம் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். இன்னைக்கு வழக்காடு மன்றத்தில் என்னதான் செய்யப்படுதுங்க? இதை மறைக்கிறதுக்கு அடுத்தது கொண்டு வருவார், அதை மறைக்கிறதுக்கு அடுத்தது கொண்டு வருவார். இப்படி கொண்டு வந்து பூரா பொய் மூட்டைகளாக என்ன செய்யுது? இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆமாங்க நான் தாங்க தப்பு செஞ்சேன்னு அங்கே என்ன முடிஞ்சிருச்சு? வேலையை முடிஞ்சிருச்சா? அல்லாஹ் சொல்கிறான், ஷுஹதா அலில்லாஹி, அல்லாஹுக்காக வேண்டி சாட்சியாளராக இருங்கள். வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரியே, உங்களுக்காக வேண்டியே இருந்தாலும் சரியே. ஏன் தப்பு செஞ்சிருக்கிறத நீங்க தான் இருந்தாலும் என்ன செய்யணும்? நீங்க முன்னால வந்து என்ன செய்யுங்க? அந்த தப்பை என்ன செய்யுங்க? நீங்க ஒத்துக்கங்க. அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன வந்துருது? பிரச்சனை முடிஞ்சு போயிருது. தப்பை ஒத்துக்கிறது இது மனித சமூகத்திட்ட கிடையவே கிடையாது. என்னதுங்க? கடைசி மலக்கு வரட்டிக்கு நம்ம என்ன செய்வோம்? ஆமாங்க, மலக்கு பட்டோலை கொடுக்குறாருல்ல, என்ன எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு இவரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் கஹ்ஃப்ல, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்னது பெருசு ஒரு சின்ன அணு அளவு கூட விட்டு வைக்கல. யார்கிட்ட சண்டைக்கு போறாரு? என்னங்க? மலக்கிட்ட. ஆமா ஆமா கரெக்டா எழுதியிருக்கிறார், சரி செஞ்சது தான் எழுதியிருக்காருன்னு மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? சொல்ல மாட்டாங்க. மனுஷன் என்ன வராதுங்க? சொல்ல வராது. யாருடைய பழக்கம்? மனுஷனுடைய பழக்கம். பேசாம நின்றுட்டு இருப்பார். யார் இல்ல மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால பேசாம நின்றுட்டு இருப்பார். விசாரணை நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அங்கதான் முதல் அல்லாஹ் சீல் வைக்கிறது. எதுக்கு தான் சீல் வைப்பான்? அல்லியோ மனஸ்தி அலா அஃப்வாஹி, வாய்க்கு என்ன செய்யும்? அல்லாஹ் தஆலா சீல் வச்சிருவான். கைக்கு பேச ஆரம்பிக்கும். என்ன செய்யும்? கை பேச ஆரம்பிக்கும், விரல் பேச ஆரம்பிக்கும், கண்ணு பேசும், காது பேசும், ரூஹு பேசும், எல்லாம் பேசும். என்ன ஊர்ல இருக்கிற பேர பேசாம இருந்தீங்க, இங்க என்ன பேசுறீங்க? நீங்க உங்களை பேச வச்சவன் தான் இதையும் எங்களை செய்யலாம், பேச வைக்கிறான்.
அப்ப மனுஷனுக்கு குற்றத்தை ஒத்துக்கிறதுங்கிறது யார்கிட்ட சாத்தியம் இல்லை, மனுஷன்ட்ட சாத்தியம் இல்லை. அல்லாஹ் சொல்றா குற்றத்தை ஒத்துக்கங்கிறான். குற்றம் செஞ்சுட்டா ஒத்துக்கங்க, ஆமாப்பா நான் அப்படித்தான்ப்பா சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கப்பா. யாரா சொல்றமாங்க? ஆமாங்க, ஏதோ திட்டங்க, என்னை மன்னிச்சுக்கங்க. என்ன சொல்லுவாரு? ஏதோ கோபத்தில் பேசிட்டு அதை போய் என்ன செய்றீங்க நீங்க பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன செய்வார்? நம்மால் சப்பக்கட்டு கட்டுவார். சப்பக்கட்டு கட்டுறது யாருக்கு பிடிக்காது? அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதை ஒத்துக்கங்க. உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி சரண்டர் ஆயிருங்க. தப்பு செஞ்சிட்டீங்களா, என்ன செய்யுங்க? நீங்க சரண்டர் ஆயிருங்க ஃபர்ஸ்ட். அப்படி அடுத்து சொல்கிறான், அவில் வாலிதை, பெற்றோர்களுக்காக வேண்டி என்ன செய்யுங்க? நீங்கள் சாட்சியாளர்களாக மாறி போகுங்கள். அந்த நேரத்தில் தப்பு செஞ்சிருக்கிறவர் யாராக இருக்கிறது? தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், உறவுக்காரர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். நீங்க என்ன செய்யுங்க? நீங்க இறங்கி வந்துடாதீங்க. எப்ப இவருக்காக வேண்டி, இவருக்கு எதிராக, அத்தாவுக்கு எதிராக, அம்மாவுக்கு எதிராக, சொந்தக்காரங்களுக்கு எதிராக, உறவினர்களுக்காக வேண்டி என்ன செய்யாதீங்க? நீங்க எதையுமே பார்க்காதீங்க. தப்பு நடந்துட்டா அந்த நேரத்தில் நீங்க சாட்சியாளராக ஆயிட்டீங்களா, பார்த்துட்டீங்களா, என்ன செய்யுங்க? நீங்க அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்தில் என்னை மட்டுமே மனசுக்குள்ள வைங்க. யார? அல்லாஹ் மட்டுமே மனசுக்குள்ள வைங்க. வேற யாரையும் நினைக்காது. இது அத்தா அம்மா உறவுன்னு என்ன செய்யாதீங்க? நினைக்காது. வல் அக்ரபீன், தாய் தந்தைங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அதை உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி, இரத்த உறவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தவறுக்காக வேண்டி, சாட்சிக்காக வேண்டி நீங்கள் வந்தால் அல்லாஹுக்காக வேண்டி என்ன செய்ய? நீங்கள் சாட்சியாளர்களாக மாறிக்கொள்ளுங்கள். யகுன் கனியன் அவ் ஃபகீரன், அந்த ஆளு எதிரில் இருக்கிற ஆளு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு பாதகமாக நாம சாட்சி சொன்னா நம்ம கழுத்தை வெட்டிட்டானா நாம என்ன செய்யறது அப்படின்னு என்ன செய்யாதீங்க? நீங்க பயந்துக்காதீங்க. அவ் ஃபகீரன், பஞ்ச பராதி மிஸ்கீனா இருக்கிறா, இவனுக்கு போய் சாட்சி சொல்லி இவன் தண்டனை அனுபவிச்சு நமக்கு என்ன கிடைச்சிட போகுது, போயிட்டு போட்டு நீ என்ன செய்யாதீங்க? நீங்க விட்டுறாதீங்க. கரிசனை யார்? நீங்க என்ன செய்யாதீங்க? காட்டாதீங்க. ஃபல்லாஹு அவுலா பிஹிமா, கரிசனை காட்டுறதுக்கு தகுதியானவன் யாரு? அல்லாஹ் தாலா. அந்த ஏழையின் மீதும் அந்த செல்வந்தரின் மீதும் கரிசனை காட்டுறதுக்கு யார் தகுதியானவன்? அல்லாஹ் தாலா. சொல்லிட்டு சொல்லுகிறான், வஇன் தல்வு, அப்படி இப்படின்னு நெளிஞ்சீங்க. அல்லாஹ் சொல்றாங்க, சாட்சி சொல்ற விஷயத்துல அங்கிட்டும் இங்கிட்டும் வாய அங்கிட்டும் இல்ல, அப்படி இல்ல, இது இல்ல, இது அப்படி, இது அப்படி நீங்க என்ன செஞ்சீங்க? மழுப்புறீங்க. அவ் துரிது,